அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு புதுமையான என்ட்ரி மாடலை கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு வந்து புதுசாக ட்ரேடிங்குள்ளே நுழைஞ்சவங்களுக்கு, ட்ரேடிங் கற்றுக்க முடியாமல் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்க, ட்ரேடிங்கில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஸ்ட்ரகிளாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் மணி போல் நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐசிடி போல் லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் என்ட்ரி போகணும். அப்படி இல்லைன்னா அது வந்து பிரேக் அவுட்டு, ஃபேக் அவுட்டு இப்படின்னு மணிக்கணக்காக நம்ம கதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக ரெண்டு டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம ஒரு 100% கேரண்டியாக ஒரு என்ட்ரியை டார்கெட்டுக்கு அனுப்ப முடியும். அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங்குள்ளே வந்தவங்க, ட்ரேடிங் கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்தவங்களை அவங்கள சரியாக வழி நடத்தாமல், அவங்க ட்ரேடிங்கை பற்றின சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி பயங்காட்டி அவங்கள ட்ரேடு பண்ண விடாமல் பண்ணிடுறாங்க. அப்போது ஏன் அது நடக்குதுன்னா, கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை கையில் கொடுத்து அதை பயிற்சி பண்ண சொன்னால் அவங்க அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அவங்க குழம்புற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கையில் கொடுத்து நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க ட்ரேடு பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க வரைக்கும், இதை தாண்டி வீட்டில் ரிட்டையர்மெண்ட் காசு வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க அவங்க கூட இந்த என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி மாடலை அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சார்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு டைம் ஃப்ரேம். ஒன்று இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ நான் ஜிபிபி யூஎஸ்டியோடைய சார்ட்டை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால தான் ஜிபிபி யூஎஸ்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கிறேன். எந்த மாதிரியான கரன்சி பேரை நீங்கள் எடுத்து வச்சாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக ஜிபிபி யூஎஸ்டி 30 மினிட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்புறம் யூரோ, யூஎஸ்டி, ஜேபிஒய் எப்படி வேணால் நீங்கள் போய்க்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. டைம் ஃப்ரேம் மட்டும் மாற்றிடாதீங்க. டைம் ஃப்ரேம் எப்போதுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ரெண்டு டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு சூப்பரான என்ட்ரி மாடலை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக மார்க்கெட் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, செல் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட் பை ஆக போகுது அப்படின்னா ஏற்கனவே செல் ஆகிட்டு வந்திருக்கும். அந்த செல்லை இம்பல்சிவாக உடைச்சா நம்ம பை என்ட்ரி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு செல் என்ட்ரி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பை கேண்டில் இம்பல்சிவாக உடைச்சா நம்ம ஒரு செல் என்ட்ரி பார்க்கலாம் இல்லையா? அப்போது பை என்ட்ரி எடுக்கணுன்னா செல்லை உடைக்கணும், ஒரு செல் என்ட்ரி எடுக்கணும்னா ஒரு பையை உடைக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஓகே, அப்போது எந்த மாதிரி இடத்துல நம்ம அதை எடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு செல் இறங்கியிருக்குது. ஆனால் இந்த செல் கேண்டிலை மேலே வயலேட் பண்ணுற எந்த ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகலை. அதுக்கடுத்து ஒரு இம்பல்சிவான ஒரு முழு கட்டமைப்பு கொண்ட ஒரு கேண்டில் விழுந்துடுச்சு. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு செல் கேண்டிலை ஒரு 90% வயலேட் பண்ண ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிடச்சிருக்குது. இந்த 2 கேண்டிலை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஒரு பை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு இம்பல்சிவான செல் கேண்டிலை ஒரு 90% உடைச்ச ஒரு க்ரீன் கலர் கேண்டிலை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 கேண்டிலையும் நியூட்ரலாக நீங்கள் எடுத்துடணும். இந்த 2 கேண்டில். ஓகே, இதை நீங்கள் நியூட்ரலாக எடுத்துடணும். அப்போது இதில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துடணும். எடுத்த பிற்பாடு அங்கிருந்து நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ங்கிறது ஹை டைம் ஃப்ரேம். இது ஹை டைம் ஃப்ரேமோட நியூட்ரல். என்ட்ரி போகலாங்கிறதுக்கு ஹை டைம் ஃப்ரேம் கொடுக்குற சிக்னல். அப்போது லோ டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி போகணும் இல்லையா? அப்போ அதோடைய நியூட்ரல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, அங்கே நம்ம மாற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன்.
இப்போ நம்ம எடுத்த 30 மினிட்ஸோட நியூட்ரல் இங்கே தான் இருக்குது. அப்போது அந்த இடத்துல எப்படி நம்ம இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு 80% இந்த செல் கேண்டிலை உடைக்கணும்னு பார்த்தோமோ, ஓகே குளிர் நேரம் தொண்டை கவுது. ஓகே உள்ளே வந்துடலாம். எப்படி நம்ம வந்து ஒரு 80% வந்து ரெட் கலர் கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் வயலேட் பண்ணணும்னு சொன்னோமோ, அதே மாதிரி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்த நியூட்ரல் பக்கம் வந்துடுறேன். நம்ம எடுத்த நியூட்ரல் தான் இருக்குது. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரெட் கலர் கேண்டிலை உடச்சிடணும். அங்கே வந்து 80% உடச்சா போதும் அப்படி சொன்னோம். 80% உடச்சாலும் பரவாயில்ல, 100% உடச்சாலும் பரவாயில்ல. ஆனால் 5 மினிட்ஸ் என்ட்ரி போகும்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒன்று கிடைக்கும். அதை ஃபுல்லாக உடைக்கணும். அது எங்கே கிடைக்கணும் அப்படின்னா, ஒன்று இந்த நியூட்ரல் கிடைச்ச பிற்பாடு அதுக்கு உள்ளார இந்த பாக்ஸுக்குள்ளார கிடச்சாலும் பரவாயில்ல, இல்லை இந்த பாக்ஸை மிதித்து கிடச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த பாக்ஸை டச் பண்ணாமல் வெளியே கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ளார போகக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று பாக்ஸுக்குள்ளே நியூட்ரல் கிடைக்கணும், 5 மினிட்ஸ் நியூட்ரல் கிடைக்கணும், இல்லை பாக்ஸை டச் பண்ணி 5 மினிட்ஸ் நியூட்ரல் கிடைக்கணும், அல்லது பாக்ஸுக்கு வெளியில் கிடச்சா அது போடக்கூடாது. ஓகேங்களா? 2 விஷயம் தான் நான் பார்க்கணும். அப்போது இப்போ இதில் ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் மெயின். அதாவது ஒரு பை என்ட்ரினா ஒரு ரெட் கலர் கேண்டில் 5 மினிட்ஸ் நியூட்ரல் பார்க்கணும். ஒரு செல் என்ட்ரினா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 5 மினிட்ஸில் நியூட்ரல் பார்க்கணும். அப்போது 30 மினிட்ஸில் நியூட்ரல் கிடச்ச பிற்பாடு ஒரு 5 மினிட்ஸில் ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில் 3 க்ரீன் கலர் சேர்ந்து உடச்சிருக்குது. இந்த இல்லையா, இந்த ரெட் கலர் கேண்டில் நான் நியூட்ரல் எடுத்துட்டேன். அதோட ஹையில் அப்புறம் அதோட லோவில். ஓகேங்களா? இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில், இந்த பாக்ஸை டச் பண்ண ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில் 3 க்ரீன் கலர் கேண்டில் சேர்ந்து இம்பல்சிவாக டக்குன்னு உடச்சிருச்சு. அப்போது இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ லைன்லேயும் இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட ஹை லைன்லேயும் நம்ம வந்து இன்னொரு பாக்ஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸு, செகண்ட் பாக்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சது. இவ்வளோ தான் நியூட்ரல். 30 மினிட்ஸில் எடுக்கக்கூடிய நியூட்ரல் எடுத்தாச்சு. அப்புறம் 5 மினிட்ஸில் நியூட்ரல் எடுத்தாச்சு. 30 மினிட்ஸில் வந்து 80% உடைச்சாலும் போகிறோம், 100% உடைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஃபுல்லாக உடச்சே ஆகணும். ஃபுல் பாடி கேண்டில் உடச்சாகணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துட்டோம். இதில் நம்ம ஃபிப்பை செட் பண்ணணும். இந்த ஹை, இந்த லோ. ஓகே, ஃபிப்பு போட்டாச்சுங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்குது மார்க்கெட்டு, 30 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருச்சு. இவ்வளோ தான் முடிஞ்சுது. இது செல் என்ட்ரிக்கு உண்டான இது வந்து பை என்ட்ரிக்கு உண்டான மாடல். இதே போல் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அதே போல் ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, ஒரு ரெட் கலர் கேண்டில் இம்பல்சிவாக செல்லு இறங்கி வந்திருக்கு. ஆனால் எதுவுமே எந்த க்ரீன் கலர் கேண்டில் இதை வயலேட் பண்ணலை, இங்கே வயலேட் பண்ணலை, இங்கே வயலேட் பண்ணலை, இங்கே பண்ணல. ஆனால் கடைசி எங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் உடச்சி மேலே தள்ளி தூக்கி போயிடுச்சு. இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து 100% உடச்சிருச்சு, மேலே உடச்சிருச்சு. அப்போது ரெட் கலர் கேண்டிலோட லோ லைன்லேயும் க்ரீன் கலர் கேண்டிலோட ஹை லைன்லேயும் நம்ம பாக்ஸ் வைக்கிறோம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதை 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து 31 இருக்குது. ஓகே, 31 நம்ம எடுத்த 30 மினிட்ஸோட நியூட்ரல் இங்கே பார்த்தாச்சு. இப்போ இதில் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு பை என்ட்ரி பார்க்குறோன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் இம்பல்ஸு உடைக்கணும் அப்படி சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது பாக்ஸுக்குள்ளார இருக்கணும், இல்லை பாக்ஸை டச் பண்ணியிருக்கணும், பாக்ஸுக்கு வெளியில் இருந்துடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது, அதை ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இம்பல்ஸு உடச்சிருக்குது. அப்போ அதை நியூட்ரலாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்தாச்சு. எடுத்த பிற்பாடு அதில் நம்ம வந்து ஃபிப்பு செட் பண்ணணும். செட் பண்ணால் என்ன நடந்திருக்குது, 30 டார்கெட் கண்டிப்பாக போயிருக்கணும். போயிடுச்சு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா?
ஃபஸ்ட் டிபி, செகண்ட் டிபி, தேர்ட் டிபி டார்கெட் முடிஞ்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நியூட்ரல் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இது ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடம் கிடையாது, இது என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுற இடம். மார்க்கெட் வந்து நியூட்ரல் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வருதுன்னா இந்த ஜீரோவில் என்ட்ரி தான் ப்ளேஸ் பண்ண தவிர எஸ்எல் வைக்கக்கூடாது. எஸ்எல் வந்து அது கீழே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும். அது கீழே ஒரு 50% தாண்டி வச்சிங்க அப்படின்னா ஜீரோக்கு வந்தாலும் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி விட்டிங்கன்னா இழுத்து போகும்போது நமக்கு 1:4 கிடைக்க வேண்டிய 5 கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 30 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம், செகண்ட் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம், தேர்ட் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வயலேட் பண்ணிடுச்சு. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எத்தனாம் தேதி? 30ஆம் தேதி. இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸில் நியூட்ரல் எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் ரெட் கலர் கேண்டில், சிங்கிள் க்ரீன் கலர் கேண்டில் வயலேட் பண்ணணும். இப்போ இது இருக்குல்ல, இதை ஏன் எடுக்கலன்னு கேட்கக்கூடாது. 30 மினிட்ஸ் முடிஞ்ச இடமே இது தான். முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடைக்கணுமே தவிர பிஃபோராக கிடைக்கக்கூடாது. 30 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு அப்புறம் கிடைக்கணும். இதுக்கு அப்புறம் வந்து கீழே தான் கிடச்சிருக்குது. இது பாக்ஸை டச் பண்ணலை. பாக்ஸை டச் பண்ணாத இந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வயலேட் பண்ண ரெட் கலர் கேண்டில் தொடக்கூடாது. அப்போ இதை ஃப்ரீயாக விட்டுறலாம். அதுக்கு அடுத்து அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் இம்பல்ஸாக கீழே வந்திருக்குது. அதை ஒரு 90% வயலேட் பண்ண ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து நியூட்ரலாக எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம போய் செக் பண்ணணும். இது எத்தனாம் தேதி எடுத்துக்கோங்க? 29ஆம் தேதி இல்லையா? 29ஆம் தேதி போயிட்டு பார்க்கலாம் என்ன நடந்திருக்குது. ஓகே, இந்த ரெட் கலர் கேண்டில் 90% வயலேட் பண்ண கேண்டில் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இதுக்குள்ளார ஒரு ரெட் கலர் கேண்டில், சிங்கிள் ரெட் கலர் கேண்டில் இருக்குது. அது இம்பல்சிவாக உடைச்ச ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அப்போது அந்த ரெட் கலர் கேண்டிலுடைய நீடிலையும் க்ரீன் கலர் கேண்டிலோட பாடியிலையும் பாக்ஸ் போட்டாச்சு. இதில் ஃபிப்பை செட் பண்ணணும். ஃபிப்பை செட் பண்ணியாச்சுன்னா பாக்ஸுக்குள்ளார தான் நியூட்ரல் கிடச்சிருக்குது. 30 டிபி டார்கெட் முடிஞ்சது. தெரியுதுங்களா உங்களுக்கு? நியூட்ரல் போட்டோம், ஃபஸ்ட் டிபி, செகண்ட் டிபி, தேர்ட் டிபி கொடுத்துருச்சு. 30 டிபி அடிச்சுட்டு தான் திரும்ப கீழே எஸ்எலுக்கு வந்திருக்குது இல்லையா? எஸ்எலுக்கு இன்னும் கீழே வைப்போம், அது இன்னும் வரல, கொஞ்சம் தள்ளி வச்சு தான் வரும். அப்போது 30 டிபி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க என்ட்ரி மாடல். அப்போது இதே போல் தான் நீங்கள் பை என்ட்ரி பார்க்கணும், இதே போல் தான் நீங்கள் செல் என்ட்ரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனம் கொடுக்குறது ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நியூட்ரல் இல்லையா? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நியூட்ரல். குளிர் நேரம் தொண்டை கவுது. ஓகே, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நியூட்ரல். அப்புறம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அதை வயலேட் பண்ண ஒரு சின்ன நியூட்ரல். அதில் ஃபிப்பு போட்டிங்கன்னா அது வந்து 30 டிபி வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகுது. இவ்வளோ தான் விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இங்கே 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஓகே, எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோன்னா, ஏன்னா கண்டினியூவாக ஒரு என்ட்ரி கரெக்டாக போயிருக்குன்னா ஃபெயிலியரான என்ட்ரி இப்படி காட்ட முடியாது. டூப்ளிகேட் என்ட்ரியை ஒரே ஒரு 2 சாம்பிளை காமிச்சிட்டு இது சக்ஸஸாக போயிடுச்சு அப்படி சொல்லி நான் புளி விட்டுடலாம், உங்களை ஏமாற்றிடலாம். ஆனால் கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராஃபிட்டு கரெக்டாக போன ஒரு டார்கெட் போன என்ட்ரியை நம்ம காட்டுறோம் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக காட்டுறோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ ஒர்க் ஆகுதுன்னு தானே அர்த்தம். டூப்ளிகேட் என்ட்ரி வந்து எல்லா நேரமும் ஒழுங்காக வேலை செய்யாதில்ல. கரெக்டான என்ட்ரியில் தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் ஒருவேளை கமெண்ட்டில் நீங்கள் இன்னும் வேறு சில சார்ட்லேயும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் காட்டுங்கன்னா கூட என்னால் எடுத்து காட்ட முடியும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும், இந்த என்ட்ரி ரொம்ப எளிமையாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா இதே பதிவை நம்ம இன்னும் உதாரணங்களோட கொடுக்க முடியும். இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி தாண்டி இன்னும் சில ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம நல்லது கெட்டது பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இது வரல. இது யாராக இருந்தாலும் இன்றைக்கி பொருளாதாரத்தை மேலே தூக்கி கொண்டு வரதுக்கு சிரமப்பட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த யூடியூப்லேயும் நான் இதை கற்றுக்கல, நானே ரெடி பண்ணது தான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பூந்து நம்ம நியூட்ரல் செக் பண்ணது தான். இது போல் நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் கொடுக்கும்போது தான் நம்ம இன்னும் நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான மைண்ட் நமக்கு வரும் இல்லையா?
ஓகே, இது நீங்கள் தான் சொல்லணும் இந்த என்ட்ரி எப்படி இருக்குன்றதை பொறுத்து. ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 29ஆம் தேதி இப்போ இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வயலேட் பண்ணியிருக்குது. அதை நம்ம நியூட்ரலாக எடுத்துருக்குறோம். இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 29ஆம் தேதி. இப்போ நம்ம இங்கே எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இங்கே தான் வந்து 30 மினிட்ஸோட நியூட்ரல் முடிஞ்சிருக்குது. இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஒரே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வயலேட் பண்ணணும். அந்த மாதிரி இங்கே அமைப்பு இல்லை. அப்போ அதனால் நம்ம இதை விட்டுறலாம். அடுத்து வந்து நம்ம இதை தான் பார்த்தோம். அடுத்து வந்து இங்கே 26ஆம் தேதியோட நியூட்ரல் இருக்குது. ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வயலேட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? இப்போ 26ஆம் தேதி பார்க்கலாம். அப்போது நியூட்ரல் ரெடி இல்லையா? அப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னா, இது ரொம்ப வேலிடான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பாக்ஸுக்குள்ளார இருக்க பார்த்தோம். இப்போ இது பாக்ஸுக்கு வெளியில் பாக்ஸை டச் பண்ணி, அதாவது நியூட்ரலுடைய அந்த லைனை டச் பண்ணி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அதை 3 ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து வயலேட் பண்ணியிருக்குது. ஸோ நமக்கு நியூட்ரல் இங்கே ரெடி. அதாவது இந்த பாக்ஸை டச் பண்ண நியூட்ரல் 3 கேண்டில்ஸ் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஃபிப்பு போடணும் இல்லையா? ஓகே, வச்சுக்கலாம். ஃபிப் எடுத்து போட்டோம் அப்படின்னா 30 டார்கெட் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸோட நியூட்ரல், 5 மினிட்ஸோட நியூட்ரல். நம்ம இங்கே என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி இங்கே எஸ்எல்லை விட்டுட்டு டார்கெட் விட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க மேட்ரு. இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? இதில் ஏதாவது ஒரு குழப்பம், இதில் ஏதாவது ஒரு பயம், இது எதுவுமே கிடையாது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த ட்ரேடிங் சைக்காலஜி, அந்த காலேஜி இந்த காலேஜி, அதுக்கப்புறம் அது தெரியணும் இது தெரியணும், அப்படி கம்பு சுற்றணும் இப்படி கம்பு சுற்றணும், அந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும் இதை பார்க்கணும், போட்டு மண்டையை போட்டு குழப்பணும், ஒன்றுமே தேவையில்ல. பயம் பதட்டம் எதுவுமே தேவையில்ல. கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா அதை எடுத்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயம் போயிடுச்சா மினிமமாக ஒரு அமௌண்ட்டை லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ராஃபிட் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். முதல்ல நிதானம் வேணும். நிதானம் இருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இப்போ ப்ராஃபிட் வரும்போது நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும்போது தொடர்ந்து உட்காரதுக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா? இருந்த இடத்துல நம்ம ஓடாமல் ஆடாமல் அலையாமல் நம்ம உடம்பை தேய்க்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னா ட்ரேடிங் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஆனால் அதை பற்றின பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ட்ரேடர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் எப்போதுமே இந்த ஸ்டாப் லாஸை பற்றிலாம், ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வாங்கினா தான் ட்ரேடர்னு மாதிரி ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. ஒரு ட்ரேடர்னால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வாங்கி தான் ஆகணும். கற்றுக்கும் போது ஸ்டாப் லாஸ் வாங்கலாம், ஆனால் கற்று முடித்ததுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் வாங்கக்கூடாது. அப்படி கற்று முடித்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வாங்குறான்னா அவர் ரூல்ஸை மீறி இருக்காருன்னு அர்த்தம். ரூல்ஸை மீறாமல் பொறுமையாக இருந்து என்ட்ரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக டார்கெட்டாக தான் செய்யும். அதுக்கப்புறம் இதான் இந்த வீடியோட பதிவுடைய விஷயம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும், இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, இதே போல் வீடியோ நீங்கள் போடுங்கன்னு கமெண்டில் சொன்னால் தான் நம்ம அடுத்த பதிவை நம்ம போடுவோம். நீங்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரி மாடலோட பிகினருக்கான என்ட்ரி மாடலே ஸ்டாப் ஆயிரும். பிகினருக்கு என்ட்ரி மாடல் வராது. ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கே தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? இன்னும் என்ட்ரி மாடல் வேணும்னு நீங்கள் கேட்டால் தான் நம்ம போட முடியும். நீங்கள் யாருமே எதுவும் சொல்லலை, பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கும் சரி ஓகே பார்த்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம தூரட்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ வந்து இந்த சேனலே ஆக்டிவாக இருக்குன்னு நமக்கு முடிவாகும். இல்லைன்னா இது என்னடா இது போயிடுச்சாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் இல்லையா? ஸோ நம்ம வீடியோ போடுற நான் மட்டும் ஆக்டிவாக இருக்கக்கூடாது, வீடியோ பார்க்குறவங்களும் ஆக்டிவாக இருந்தால் தான் நமக்கு உற்சாகமாக அடுத்து பண்ணதுக்கும் மைண்டு வரும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.